கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயிக்கணுமா, உலகத்தில் ஜெயம் எடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா 2க்கும் வித்தியாசம் இருக்குது. உலகத்தை ஜெயிக்கிறது வேற, உலகத்தில் ஜெயம் எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வேறங்க. இதில் உலகத்தில் அப்படிங்கிறது இம்மைக்கானது, உலகத்தை ஜெயிக்கிறது மறுமைக்கானது. 2க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கிறது தான் நம்ம யோசித்துக்கிட்டே இருக்கோம். நான் நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், இந்த மாதிரி காரியங்கள், உலக காரியங்களை நினச்சி தான் இதில் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகத்தை ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்க முடியும்னா, கர்த்தருடைய கிருபையினால் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய சுயத்தினால நிச்சயமாக முடியாது. நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். உலக பிரகாரமாக நிறைய காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருப்போம். அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும்னா அதுதான் என்னதுன்னா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதில் நம்ம உலக பிரகாரமாகவும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் எது முக்கியம்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போது உலகத்தை ஜெயிக்கிறது தான் ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும். அது உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்தில் இல்லை, உலகத்தை. உலகத்தை ஜெயிக்கிறது கூட நம்மளுக்கு அவர் கிருபை இருந்தால் தான் முடியும். நம்மளுடைய சுயத்தினால நிச்சயமாக இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அதுவுமே அவருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை இருந்ததுன்னா நிச்சயமாகவே நம்ம சுய பலத்தினால இல்லை, அவருடைய கிருபையினால் நிச்சயமாகவே இந்த உலகத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். உலகத்தில் ஜெயிக்கிறதை விட உலகத்தை ஜெயிக்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.